தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர் கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் 17வது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை 2025ற்கான முதல்கட்ட கிராமிய விளையாட்டுத் திருவிழா நடைபெற்றது. கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் திடலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி ஆகஸ்ட் 16, 17 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியின் துவக்க விழா தொடங்கியது. சுமார் 32 அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் கூடப்பாக்கம் சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதலிடத்தையும், வம்புப்பட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அணி 2ஆம் இடத்தையும், செல்லிப்பட்டு பாரத் அணியினர் 3ஆம் இடத்தையும், ராதாபுரம் ஆர்பிஎம் அணி 4ஆம் இடத்தையும் கைப்பற்றினர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் ராமதாஸ், புதுச்சேரி மாநில ஈஷா பொறுப்பாளர்கள் பிரதாபன், வேதநாயகம், வெங்கடாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இதில் தொடர் நாயகன் விருதினை மணிகண்டன், உலகநாதன் ஆகியோர் கைப்பற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஈஷா தன்னார்வ தொண்டர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். மாநில அளவில் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக 5 லட்சம் வழங்கப்படுகிறது. கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் 32 அணியினர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மற்றும் 2ஆம் இடம் பெற்றுள்ள அணியினர் வேலூரில் நடைபெறும் 2ஆம் கட்ட போட்டியில் தேர்வாகியுள்ளனர். வருகின்ற செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரி அடுத்துள்ள பட்டானூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாமக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழுவில் தமிழக அரசு வலியுறுத்தி 36 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 36 தீர்மானங்களையும் பாமக முக்கிய நிர்வாகிகள் 36 பேர் வாசித்தனர். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை விமர்சித்து அவதூறு பரப்பியவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் பாலு ராமதாஸ் குறித்தும் விமர்சனம் செய்ததற்கு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டதாக அவர் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு 16 குற்றச்சாட்டுகளை கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ளது. அன்புமணியின் தவறுகள் என ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கையை ஜி.கே. மணி பட்டியலிட்டார். பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா மாதம் தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது.
விடுதலையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் நடைபெற்ற 77வது மாத விழாவிற்கு அறக்கட்டளையின் தலைவரும் பாரதிதாசனின் பேரனுமான கலைமாமணி கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர், இந்திய விடுதலைக்காக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரிதும் பாடுபட்டிருக்கிறார். பாரதியார், பாரதிதாசன், சித்தானந்த பாரதி, வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணியம் உள்ளிட்ட விடுதலைக்காக பாடுபட்ட அறிஞர்களை மறவாமல் நினைத்து அவர்களை அனைவரும் போற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். வள்ளி, கிருஷ்ணகுமார், நமச்சிவாயம், லட்சுமி தேவி, சரஸ்வதி, வைத்தியநாதன், ராஜேஷ், மீனாட்சி தேவி, வேல்விழி, சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் விடுதலை நாளை முன்னிட்டு சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்ற பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை வரியை தலைப்பாக கொண்ட விடுதலை நாள் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாட்டை சேர்ந்த 50 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். ரமேஷ் பைரவி, மதன், பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்கத்தை நடத்தினர். வேணு ஞானமூர்த்தி, சையு, ஈஸ்வரி தேவி, பத்மநாபன் உட்பட கவிஞர்கள், அறிஞர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக கவிஞர் மண்ணாங்கட்டி வரவேற்று பேசினார். நிறைவாக கவிஞர் விசாலாட்சி நன்றி தெரிவித்தார். பேராசிரியர் கவிஞர் சென்னூர் சுந்தரம் ஐயா, முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து தொகுதியின் மக்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கினார். மேலும் பிறந்தநாள் விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்ட காவல்துறைக்கு தமிழக அரசால் குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் என்ற 2 அதிநவீன ரோந்து வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் வாகனங்களை பார்வையிட்டும் அதன் சிறப்பு அம்சங்களை கவனித்தும் பயன்பாடு விதங்கள் கேட்டறிந்தும் பொதுமக்களுக்கு பயன்படுவது குறித்து அறிந்து கொண்டு குற்ற சம்பவங்கள் தடுக்கும் எண்ணம் குறித்து தமிழக அரசு பல்வேறு அதிநவீன முயற்சிகளில் அதிநவீன வாகனம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பயன்படும் என கொடியசைத்து துவக்கி வைத்தார். இவ்வாகனத்தில் அதிநவீன சிறப்பு அம்சங்கள் அடங்கிய ஹைடெக் வசதிகளுடன் கூடிய 4 பக்க கேமராக்கள், ஆடியோ வீடியோ ஒலிபெருக்கியும், சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் 2 முதல்நிலை காவலர்களுடன் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் இவ்வாகனத்தில் ரோந்து பணியில் இருப்பார்கள். இவ்வாகனம் விழுப்புரம் உட்கோட்டம் மற்றும் கோட்டக்குப்பம் உட்கோட்டங்களில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ரோந்து பணியில் இருக்கும். குற்ற சம்பவங்களை தடுக்கவும் குற்றங்களை உடனுக்குடன் கண்டறியவும் இவ்வாகனம் மற்றும் காவலர் அடங்கிய குழுவாக செயல்படுவார்கள். சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார். இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ, நந்தகுமார், டாக்டர் செந்தில்குமரன், லட்சுமி முருகன், பாலு ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின்
சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ரா கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது. இந்த இயக்கம் நடைப்பயிற்சி பாதை உட்பட ரா கடற்கரையின் முழு பகுதியை உள்ளடக்கியது. பெட்ரிட் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன், விநாயகா மிஷன் நர்சிங் கல்லூரியின் நர்சிங் மாணவர்கள், சகோதரன் சமூக உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களில் தன்னார்வலர்கள் உட்பட 400 தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். தூய்மைப்படுத்தும் இயக்கம் ரா கடற்கரையிலிருந்து கழிவுகளை அகற்றியது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பின் வலுவான செய்தியையும் பரப்பியது. குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஊக்குவிக்கிறது. குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பங்கு கொண்ட அனைத்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். கை தூக்குங்க பாப்போம். ஏய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது 63வது பிறந்த நாளை அவரது கட்சியினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி விசிக சார்பில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சமூக சேவகர் முனைவர் மனோ கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக அபிஷேகப்பாக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் அவருக்கு பட்டாசு வெடித்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அபிஷேகப்பாக்கம் பகுதியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். நிரவி திருப்பட்டினம் தொகுதி நிரவி ஊழியப்பத்து காளியம்மன் கோவில் திடலில் இளையநிலா இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் முதலாம் ஆண்டு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை காரைக்கால் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் மீனாட்சி சுந்தரம் துவக்கி வைத்து 2ஆம் பரிசாக வழங்கப்படும் ரூபாய் 20,000 காசோலையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் பாலகுரு, மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல், இளைஞரணி மகேந்திரன், கீழமனை பாபு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை பார்வையிட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. வெப்பச்சலனம் காரணமாக இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் நகர பகுதியில் திடீரென வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. பின் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. 30 நிமிடத்திற்கும் மேலாக பெய்த மழையில் சாரம் 45 அடி சாலை இந்திரா காந்தி சிக்னலில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காற்றுடன் மழை பெய்ததால் தட்டாஞ்சாவடி, சாரம் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டது. புதுவை அரசு சார்பில் காரைக்கால் நெடுங்காடு வடமட்டம் அரசு நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவ மாணவிகள், மேலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி உபகரணங்கள் வழங்குதல், கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் மோகன்ராஜ்,
கதிர்காமம் தொகுதி தலைவர் குமரவேலு, இளைஞரணி தலைவர் கிஷோர், நிர்வாகி ராமு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் சின்னக்குஞ்சு, ஓய்வு பெற்ற மருத்துவர் டாக்டர் மனோகரன், உதவி பொறியாளர் தணிகாசலம், உப்பளம் அன்னை அறக்கட்டளை சிவா, உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் சசிபாலன், ரகு, சேகர், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் நிர்வாகிகள் கதிர், கார்த்தி, இளவரசு, அருள், முத்து, பிரேம், பாலச்சந்தர், ரோஹத், ஸ்ரீதர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் மோடி பிரதமராக பதவியேற்கவும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது தலைவர் ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு உறுதியாகியுள்ளது. வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி சீனியர் துணைத் தலைவர், காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மருதுபாண்டியன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடத்தினர். பேரணியில் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கொட்டும் மழையில் நனைந்தபடி தீப்பந்தம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பேரணியானது காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு அவ்வை திடல் தியாகி ஜீவானந்தம் சிலை அருகில் நிறைவு பெற்றது. இப்படி வேணா கும்பலோட வேணா தனியா வந்தா எப்படி இது? பின்னாடி போ. அது கரெக்டாக தான் இது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தித்தால் குப்பம், சுகுமார் நகர், VK நகர் மற்றும் பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய பகுதிகளுக்கு உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடக்கம் திட்டமிடப்பட்டு ஒப்பந்த பணியினை ₹38.52 லட்சத்திற்கு புதுச்சேரி ஓம் பிரணாவ் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு மற்றும் பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் சேலியமேடு கிராமத்தில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் முன்னிலையில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தனர். இதில் தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் மணிரத்னம் மற்றும் சமூக சேவகர் முனைவர் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தார்கள் ஜெயந்தன், முருகவேல், அங்காளன், தெய்வமணி மற்றும் விஜயரங்கம் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்க பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பாலமோகன் சிலைக்கு ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் நிரந்தர செய்தி தொடர்பாளர் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார்.
திருப்பட்டினம் போலகம் பகுதியில் ஏபிஜே அப்துல் கலாம் KPM இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தேசிய கொடியை சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் ஏற்றி வைத்து அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட சங்க கட்டடத்தை அவர் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். மேலும் அப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தார். இவ்விழாவில் இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தர்ம சந்த் ஜெயின் பள்ளியில் சுதந்திர தின விழா மற்றும் 11வது விளையாட்டு தின விழா நடைபெற்றது. பள்ளி முதல்வர் சாந்தி பாலச்சந்தர் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவிற்கு திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி யோகா, ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் இதில் ஸ்ரீதரம் கல்வி குழும நிர்வாகிகள் பப்லாசா, ஜின்ராஜ், நவீன்குமார், நிர்வாக இயக்குனர் அனுராக் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் முக்கிய அம்சமாக சதுரங்கம் மற்றும் பிகில் பால் ஆகிய விளையாட்டுகளில் சர்வதேச அளவில் போட்டியிட்டு பல்வேறு பதக்கங்களையும் விருதுகளையும் பெற்ற மாணவி சோபிதா மற்றும் மாணவன் ராகுல் கிருஷ்ணனுக்கு பள்ளியின் சார்பாக மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கொஞ்சம்கிளி மாரியம்மன் திருக்கோவில், ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனாரப்பன் மற்றும் ஸ்ரீ செங்குளத்து அய்யனாரப்பன் திருக்கோவிலில் ஆடி மகோத்சவ விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக அம்மனுக்கு பார்சாகை வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மஞ்சள் நீர் உற்சவம், அம்மன் வீதி உலா புறப்பாடு, காப்பு களைதல் மற்றும் மூலவருக்கு மீனாட்சி அம்மன் அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் நிறைவாக மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகளும் அன்னபூரணி அலங்காரமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி, ஆலய விழா குழுவினர்கள் மற்றும் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றத்தின் சார்பில் கஞ்சி கலைய ஊர்வலத்தை முன்னிட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருமண மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஆதிபராசக்தி திருவுருவ படத்திற்கு சிறப்பு ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஈஸ்வரன் கோவில் தெரு தேவாங்கர் வீதி வழியாக மன்றத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து மன்றத்தில் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த கஞ்சி கலையத்தை வழிபட்டு மன்றத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். மேலும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கஞ்சி பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் சுகுமார், மன்ற நிர்வாகிகள் முரளிதர், ரத்தினவேலு, கார்த்திக், சுகுணா, பானு, ஸ்ரீமதி, மாலா, ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம் பகுதியில் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் ஆணைக்கிணங்க கோட்டுக்குப்பம் நகரம் 11வது வார்டு முகாம் செயலாளர் துரை வெங்கடேஷ் ஏற்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் தமிழொலி, மேனாள் நகர செயலாளர் இளவரசு,
மேனாள் முகாம் செயலாளர் மதியழகன், முன்னோடி நிர்வாகி துரை ரமேஷ் மற்றும் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி புஷ்பகாந்தன், மகளிர் அணி நகர செயலாளர் நந்தினி கலியமூர்த்தி, திமுக விசிக பொறுப்பாளர் மற்றும் 11வது வார்டு முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மாள் சத்திரம் அருள்மிகு ஷியாமளாதேவி அம்மன் மற்றும் பெரியாச்சி கோவிலில் ஷியாமளாதேவி அம்மன் மகளிர் சுயஉதவிக் குழு சார்பில் பெரியாச்சி படையல் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் ஆலய நிர்வாக அதிகாரி முரளி, முன்னாள் ஆலய நிர்வாக அதிகாரி பன்னீர்செல்வம், மகளிர் சுயஉதவிக் குழுக்களை சேர்ந்தவர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து காரைக்கால் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலில் வஜ்ராங்கி சேவை மற்றும் தீபாராதனை நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். திண்டிவனம் பூதேரி ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணர் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணர் அலங்கரிக்கப்பட்டு கிராமத்தின் பல இடங்களில் உரியடை வைபவம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கொண்டாடினார். லெனின் வீதி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சரவணனுக்கு பூங்கொத்துக்கள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எவ்வளவு பேர் நிக்க வைக்காதடா, அடிச்சு அனுப்பினர். திண்டிவனம் வீடூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் உற்சவர் கிருஷ்ணராக அலங்கரிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து உரியடி வைபவம் நடைபெற்றது. இதில் வீடூர் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.